ஒரு நாட்டை சேர்ந்த மன்னர் தன் மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதை அறியும்படி அடிக்கடி வேஷம் மாறி மக்களோடு கலந்து என்ன செய்கிறார்கள் என்று கேட்பது வழக்கம். ஒருமுறை அவர் அப்படி சென்றபோது பொது குளியல் அறையில் அங்கு தண்ணீரை சூடுபடுத்தும் தொழிலாளி இருப்பதை கண்டார். முன்பு இப்போதிருக்கும் ஹீட்டர் போன்ற சாதனங்கள் இல்லாதிருந்த நிலைமை. அப்போது அந்த மனிதனிடம் மன்னர் பேசி அந்த மனிதனை அவருக்கு பிடித்து போயிற்று. தினமும் அவர் அவனுடன் வந்து பேசி போவது வழக்கமானது. ஒரு நாள் அவர் அந்த மனிதனிடம் நான் தான் இந்த நாட்டு மன்னர் என்று கூறினார். அதை கேட்ட அந்த மனிதன் மிகவும் ஆச்சரியப்பட்டான். மன்னர் அந்த மனிதன் தன்னிடமிருந்து பொருள் வசதிகளை கேட்கப் போகிறான் என்று நினைத்தார். ஆனால் அவனோ அவரிடமிருந்து ஒன்றுமே கேட்கவில்லை. அப்போது மன்னர், நான் மன்னர், எது வேண்டுமானாலும் கேள், உனக்கு நான் தருகிறேன் என்று கூறினார். அதற்கு அந்த மனிதன், மன்னரே, நான் ஒரு மிகவும் தாழ்மையுள்ள நிலையில் உள்ளவன் என்றும் எந்த அடிப்படை வசதிகள் இல்லாதவன் என்றும் நீர் அறிந்தும் என்னிடம் தினமும் வந்து உங்களையே என்னிடம் தந்துவிட்டீர்களே, அதைவிட எனக்கு என்ன வேண்டும் என்று கண்ணீர் மல்க கேட்டான். அதை கேட்ட மன்னர் அவனை கட்டி அணைத்து, இனிமேல் நீ என்னோடுதான் இருக்கப் போகிறாய் என்று அவனை அரண்மனைக்கு கூட்டி சென்றார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் என்னை நினைக்க, என்னை விசாரிக்க யார் இருக்கிறார்கள் என நினைக்கிறீர்களா? கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. தேவன் எளியவர்களுக்கும் தாழ்மை உள்ளவர்களுக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் கிருபை கொடுப்பதில் பிரியமாக இருக்கிறார் என்றும் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு சித்தம் உள்ளவராயிருக்கிறார். செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆமேன். God bless you. Have a nice day.